அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். இந்த ஆண்டு ஆடி மாத கடைசி வெள்ளியோட சேர்ந்து வருது வரலட்சுமி விரத பூஜை. இந்த நாளில் எந்த நேரத்தில் மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு எந்த முறையில் அழைக்கணும், எப்படி வழிபடணும், வரலட்சுமி விரத பூஜை முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த முறையில் மகாலட்சுமியை வழிபடும் போது அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்துக்குள்ள குடும்பத்தோட செல்வநிலை கண்டிப்பாக உயர்ந்திருக்கும். வரலட்சுமி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம்? வரலட்சுமி விரதங்கிறது மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சி வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய நாளாகும். அதனால் இந்த வரலட்சுமி விரதத்தையும் வழிபாட்டினையும் யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். அம்மா வீடு, கணவர் வீடு ரெண்டுலேயுமே வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிற வழக்கம் என்கிறவர்களும், புதிதாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபாட்டினை செய்யலாம். அதே போல் முழு உபவாசமாக, அதாவது விரதம் இருந்து பட்டினி இருந்து தான் வரலட்சுமி வழிபாட்டினை கடைபிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உணவு சாப்பிட்டும் வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். வரலட்சுமி விரத வழிபாட்டினை 2 முறையாக கடைபிடிக்கலாம். ஒன்று படம் வச்சு வழிபடுறது, மற்றொன்று கலசம் வச்சு வழிபடுறது. இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க படம் வச்சு வழிபடலாம். தொடர்ந்து அனைத்து வருடங்களும் நாங்கள் வரலட்சுமி விரதம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலசம் வச்சு வழிபடலாம். முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க படம் வச்சு வழிபடலாம். வரலட்சுமி விரதங்கிறது 3 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். மகாலட்சுமியை வியாழக்கிழமையே அழைச்சி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செஞ்சு சனிக்கிழமை புனர் பூஜை செஞ்சு வழிபடலாம். அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே அழைச்சி அன்றைய தினமே பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செஞ்சும் வழிபடலாம். படம் மட்டும் வச்சு வழிபடுறவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டாலே போதுமானது. இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தோட கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்ற நாளாக இருக்குது. அன்றைய தினம் பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திதிகளும் சேர்ந்த நாளாக அமைஞ்சு வருது. அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரத்தோட பூராடம் நட்சத்திரமும் இணைந்து வருது. பூராடம் நட்சத்திரம் பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்கும் உரிய நட்சத்திரம். அதனால் அனைத்து தெய்வங்களோட அருளையும் பெறுவதற்கு ஏற்ற அற்புதமான நாளாக இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அமைஞ்சிருக்கு. வியாழக்கிழமை மகாலட்சுமியை நம்ம வீட்டிற்கு அழைக்கக்கூடிய நேரம் ஆகஸ்ட் 15 மாலை 6 முதல் 8 மணி வரை. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய ஏற்ற நேரம் காலை 6 முதல் 7:20 மணி வரை. இந்த நேரம் முடியலை அப்படிங்கிறவங்க காலை 9 முதல் 10:20 மணி வரைக்கும், மாலை 6 மணிக்கு மேலே நாம் பூஜையை மேற்கொள்ளலாம். புனர் பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 7:35 முதல் 8:55 வரைக்கும். இந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க காலை 10:35 முதல் 12 மணி வரைக்கும் புனர் பூஜை செய்யலாம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலை 7:45 முதல் 8:45 வரையும், 10:45 இருந்து 11:45 வரையும் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் புனர் பூஜை செய்யலாம். படம் வச்சு வழிபடுறவங்க மகாலட்சுமியோட படத்தை நன்கு அலங்கரித்து வீட்டு வாசலுக்கு எடுத்துகிட்டு போய் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து வழிபடலாம். கலசம் வச்சு வழிபடுறவங்க எவர் சில்வரை மட்டும் நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. அது தவிர செம்பு, தாமிரம், வெள்ளி, மண்கலயம்னு எந்த கலசத்தை வேணாலும் பயன்படுத்தலாம். அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி 3/4 பாகம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதோட மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, காதோலை கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், நாணயங்கள் இவற்றையெல்லாம் அதுக்குள்ளே போட்டுக்கணும். ஒரு தேங்காயை மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி எடுத்து குங்குமம் வச்சு அதை கலசத்தோட வாய்ப்பகுதியில் மாவிலையோடு சேர்த்து வைக்கணும். அம்பாளோட முகம் வச்சிருக்கிறவங்க முகம் வச்சு புடவை, நகைகள், ஜடை ஆகியவை வச்சு அழகாக அலங்கரிச்சுக்கலாம். அம்பாலை அலங்கரித்த கலசத்தை வாசலுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவங்கள ஆரத்தி காட்டி அம்பாலை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து ஒரு மனைப்பலகையில் வைக்கலாம். மாக்கோலம் போட்டு மனைப்பலகை வச்சு, மனைப்பலகை இல்லைன்னா ஒரு தாம்பூலம் அல்லது வாழை இலையில் கூட அரிசி அல்லது நெல்லை பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைக்கலாம். கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அம்மனுக்கு நெய்வேத்தியமாக
வடை, சுண்டல், பருப்பு பாயாசம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கொழுக்கட்டை அப்படின்னு நம்மளால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நைவேத்தியமாக படைக்கலாம். அனைத்தும் செய்ய முடியாட்டாலும் ஏதாவது ஒன்றை எளிமையாக செஞ்சு நைவேத்தியம் வைக்கலாம். அன்றைய தினம் அம்பாளுக்குரிய கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், மகாலட்சுமி அஷ்டகம், அபிராமி அந்தாதி இவற்றையெல்லாம் பாராயணம் செய்யலாம். வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வச்சு தாமரை மலர்கள் கிடைத்தா அதையும் வைக்கலாம். இல்லாவிட்டால் மல்லிகை பூ பயன்படுத்தலாம். அர்ச்சனைக்கு துளசி, வில்வம், அருகு ஆகியவற்றை பயன்படுத்துறது சிறப்பான விஷயங்கள். முடியாதவங்க சாதாரண மலர்கள், குங்குமம், அக்ஷதை என எந்த பொருள் முடியுதோ அதை வச்சு நாம் அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம். அதோட நோன்பு சரடையும் 2 பூ வச்சு கட்டி அம்மனோட பாதத்தில் வச்சு பூஜை செய்யணும். இந்த வழிபாடுகள் அனைத்தையும் வெள்ளிக்கிழமை காலையில் 10-20 மணிக்குள்ளே நாம் முடித்து அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்யணும். புனர்பூஜை செய்கிற முறை: சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை செய்கிறவங்க பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்துட்டு சமையல் அறைக்கு வந்து அரிசி வைத்திருக்கிற பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு, எங்கள் வீட்டில் நீ எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்யணும், எங்கள் வீட்டில் எப்போதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்கணும்னு வேண்டிக்கிட்ட பிறகு மேலே இருக்கிற தேங்காய் எடுத்து ஏதாவது இனிப்பு செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். உள்ளே இருக்கிற நாணயங்களை வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம். எலுமிச்சை, மாவிலை, காதோல கருகமணி ஆகியவற்றை பூஜை அறையிலேயே சேர்த்துடலாம். கலசத்தில் வச்சிருக்கிற வாசனை பொருட்களை நாம் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அரிசியில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். அதிகமாக இருக்குன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு பட்சணங்கள் செய்வதற்கு இதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். வரலட்சுமி விரதம்ங்கிறது செல்வம் மற்றும் செழிப்போட தெய்வமான லக்ஷ்மி தேவியோட அவதாரங்களில் ஒன்றான தேவியை வழிபட வேண்டிய முக்கியமான நாளாகும். இந்த நாளில் லக்ஷ்மி தேவியை முழு மனசோட வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்டு அனைவரும் செல்வ செழிப்போட நலமோட வாழலாம். அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.